கிறிஸ்தலாட். இன்றைய வேதவசனம் திருப்பாடல்கள் 141 இறைவார்த்தைகள் 1. ஆண்டவரே, நான் உம்மை நோக்கி கதறுகிறேன், விரைவாய் எனக்கு துணை செய்யும். உம்மை நோக்கி நான் வேண்டுதல் செய்யும்போது என் குரலுக்கு செவிசாய்த்தருளும். ஆம் பிரியமானவர்களே, ஒரு விண்ணப்ப ஜெபமாரி. ஆண்டவரே, நான் உம்மை நோக்கி கதறுகிறேன், விரைவாய் எனக்கு துணை செய்யும். உம்மை நோக்கி நான் வேண்டுதல் செய்யும்போது என் கூக்குரலுக்கு செவிசாய்த்தருளும். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நம்மளுக்கு என்ன செய்கின்றார்? மறு உத்தரவு அருளுகின்றார். எப்பொழுது நாம் அவருக்கு உகந்தவர்களாய் வாழும் பொழுது, நாம் அவருடைய பார்வையில் நேரியன செய்யும் பொழுது, தீமையை விட்டு விலகும் பொழுது அவர் நமக்கு நம்மளுடைய ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார், நன்மை அளிக்கிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, சில நேரங்களில் நம்மளுடைய ஜெபங்கள் கேட்கப்படாதவாறு இருக்கிறது. நம்ம ஆண்டவரே, நான் உம்மை நோக்கி கதறுகிறேனே, எனக்கு விரைவாய் துணை செய்யும். உம்மை நோக்கி தானே நான் ஒவ்வொரு நாளும் வேண்டுதல் செய்து கொண்டே இருக்கிறேன், ஆனால் என்னுடைய வேண்டுதல் கேட்கப்படவே இல்லையேன்னு சொல்லி நம்ம சில நேரங்களில், எல்லா நேரங்களையும் நம்ம அப்படி நினைக்க மாட்டோம். சில நேரங்களில் ரொம்ப அவசரமான நேரங்களில், ஒரு வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், ஒரு நோயாக இருக்கட்டும், குணமாகுவதற்காக இருக்கட்டும், என்ன ஏதோ ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும், ஒரு கடன் பாரமாக இருக்கட்டும், அப்பொழுது தான் நம்ம என்ன செய்வோம்? ஆண்டவரை நோக்கி மிகுந்த வலிமையோடு நம்ம விண்ணப்பம் செய்வோம். அப்போ அந்த விண்ணப்பம் நம்மளுக்கு கேட்கப்பட்டுட்டா கேட்கப்படலையான்னு நம்மளுக்கு தெரியாது. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? ஆண்டவரே, என் விண்ணப்பம் உங்களிடத்துல வந்துட்டாப்பா, நான் இவ்வளவு வேண்டி எனக்கு பதில் வரவே இல்லையே, ஏன் இவ்வளோ தாமதமாக ஆகுது அப்படி சொல்லிட்டு நம்ம அவர்கிட்ட கேள்வி கேட்போம். ஆனால் ஆண்டவரை நோக்கி நம்ம கூப்பிடும் பொழுது அவர் வந்து செவி கொடுக்காதவாறு அவருடைய காதுகள் மந்தமாகிவிடவில்லை, கண்கள் குருடாகிவிடவில்லைன்னு சொல்லி அவர் எசாயா வார்த்தை வழியாக நம்மளோடு கூட பேசியிருக்கிறார். பிரியமானவர்களே, ஆனாலும் கூட நம்மளுடைய பாவங்கள் தான் நம்மளுக்கும் அவருக்கும் உள்ள பிளவை உண்டாக்கி வைத்திருக்கிறது. அவருடைய செவிகள் கேட்க இடாதவாறு, ஏன்னா நம்மளுடைய குற்றங்களும் குறைகளும் அதை நம்மளுடைய நன்மைகளை தடுத்து வைத்திருக்கின்றன. நம்ம அவருக்கு நேரிய வழிகளில் நடக்கும் பொழுது, நம்ம நன்மையானதை செய்யும் பொழுது, கடவுளுக்கு அஞ்சி வாழும் பொழுது அவர் எல்லா ஆசீர்வாதங்களையும் நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, எந்த ஜெபங்களும் நம்மளுக்கு கேட்கப்படாமல் இருக்கவே இருக்காது. ஏன்னா அவர் நம்மளுடைய தந்தை, நாம் அவருடைய பிள்ளைகள். அப்போ எப்படி அவருக்கு நம்ம மேலே அக்கறை இல்லாமல் இருக்கும்? இந்த பூமியை சார்ந்த ஒரு தகப்பன், நம்மளை உண்டாக்கிய தகப்பனே, நம்மளை குறித்து கவலைப்படும் பொழுது, ஒரு தாய் ஒரு தகப்பன் கவலைப்படும் பொழுது, பிதாவானவர் நம்மளை உருவாக்கியவர், கருவிலை உருவாக்கினவர் எப்படி நம்ம ஜெபத்தை கேட்காமல் இருப்பார்? பிரியமானவர்களே, இதுவரைக்கும் நீங்கள் வேண்டின ஜெபம் கேட்கப்படலையா? என்ன குறை இருக்குது நம்மளிடத்துல? நம்ம என்ன குற்றம் செய்திருக்கிறோம்? யாரையாவது மன்னிக்க முடியாதபடிக்கு இருக்கிறோமா? கடின உள்ளத்தோடு இருக்கிறோமா? ஏதாவது குறை இருக்குதான்னு சொல்லி நம்மளையே நம்ம சிந்தித்து பார்க்கும் பொழுது நம்மளுக்கு சில நேரங்களில் விளங்கு. பிரியமானவர்களே, நம்மளுடைய நன்மைகள் கூட வராததற்கு அதுவே ஒரு காரணமாக இருக்கலாம், ஒரு தடையாக இருக்கலாம். இல்லைன்னா நம்ம சிறு பாவங்கள், நம்ம ஒவ்வொரு நாளும் அனுதினம் என்ன செய்கிறோம்? பாவத்திற்கு விழுந்துடுறோம். ஒரு வாயினால் ஒரு பொய் சொல்லிடுறோம், கையினால் ஒரு தவறு செய்திடுறோம், கால்களால் ஒரு தவறு செய்துறோம், கண்களால் ஒரு தவறு செய்துடுறோம். அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்கிறோம்? நம்மளை அறியாதபடிக்கு நம்ம பாவங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம். பிரியமானவர்களே, ஆனால் நம்மளுடைய பாவங்களை மன்னித்து நம்மளை கழுவுவதற்காகவே அவருடைய இரத்த துளிகளை, அவருடைய இரத்தத்தால் நம்மளை மீட்டு விலைக்கு வாங்கியிருக்கிறார் நம்மளுடைய ஆண்டவர். பிரியமானவர்களே, அதனால தான்
நம்ம வேண்டுற ஜெபம் சில நேரங்களில் நம்மளுடைய கட்டுகள்னாலும் நம்மளுடைய சாபங்கள்னாலும் நம்மளுடைய குறைகள் குற்றங்கள் மூலமாகவும் தடைபட்டு இருக்கும் பிரியமானவர்களே. அந்த ஜெபங்கள்லாம் நம்மளுக்கு கேட்கப்படணும்னா நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணணும். ஆண்டவரே, என்னுடைய குற்றங்கள் குறைகள் எதுவாக இருந்தாலும் மன்னிங்க ஆண்டவரே. அப்பா தகப்பனே மன்னிங்கப்பா மன்னிங்கன்னு சொல்லி நம்ம கேட்கும் பொழுது அவர் மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். மனம் இறங்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். அப்புறம் பாருங்க, உங்கள் வேண்டுதல் கேட்கப்படும். உங்களுக்கு விரைவாய் அவர் துணை செய்வார். உங்களுக்கு நீங்கள் என்னென்ன கேட்குறீங்களோ கேட்குற காரியங்கள் ஒவ்வொன்றிலையும் அவர் வெற்றியை தரக்கூடியவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு ஸ்துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த அருமையான நாளுக்காக நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, எத்தனையோ பிள்ளைகள் நான் வேண்டிக் கொண்டே இருக்கிறேனே, எனக்கு விண்ணப்பத்திற்கு பதிலே வரலையேன்னு சொல்லி கண்ணீரோடு கதறுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குரலையும் கேட்கின்றவராக இருக்கிறீனப்பா. நாங்கள் அறியாதபடிக்கு தெரியாதபடிக்கு நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு குற்றங்களையும் குறைகளை நீங்கள் மன்னிக்கிற தேவனாண்டவரே. எங்களுக்காக இரத்தம் சிந்தி எங்களை நீங்கள் உம்முடைய விலை மதிக்க முடியாத இரத்தத்தால் ஆண்டவரே எங்களை விலைக்கு வாங்கி ஆமாண்டவரே எங்களை ஒவ்வொரு நாளும் நடத்துகிறீரப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, நாங்கள் இன்னும் உம்மை அறியாதவர்கள் போல் இல்லாதபடிக்கு உம்மை அறிந்தவர்களாக இன்னும் உம்மை அதிகமாய் தேடக்கூடியவர்களாக ஆமாண்டவரே எங்களை ஆசீர்வதிப்பீராக. நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களிலும் ஒவ்வொரு வேலைகளிலும் கூட ஆமாண்டவரே அப்பா நீரே எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக ராஜா. அப்பா, இனிமேல் எங்கள் ஜெபங்கள் கேட்கப்படாதபடிக்கு இருக்கக்கூடாதப்பா. எங்கள் பாவங்கள் குற்றங்களை மன்னித்து குறைகளை மன்னித்து எங்கள் ஜெபங்களை நீரப்பா ஏறெடுக்கக்கூடிய தகப்பன். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஜெபங்கள் எல்லாம் கேட்கப்பட்டு எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க போவதற்காக நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.